இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கொல்கத்தா பெண் மருத்துவரினுடைய வழக்கில் அந்த மறைவில் தற்போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த விவகாரத்தில் அன்று இரவு அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும், இதில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த சஞ்சய் ராய் எப்படி இந்த விவகாரத்தை செய்தான் அப்படின்றத பற்றியும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் இந்த அளவுக்கு மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டு மறைந்ததுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிர்ச்சியான காரணங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றியும், ரகசிய சிசிடிவி காட்சிகள், அந்த பெண் மருத்துவருடைய சக நண்பர்கள் தோழிகள் சொன்ன பல அதிர்ச்சியான விஷயங்கள் இந்த விவகாரத்தில் வெளியாகி இருக்கின்றது. அது அனைத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். இந்த விவகாரத்தை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மறைந்த அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வடக்கு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனை தான் இந்த ஆர்ஜி கர் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் 2024 ஆகஸ்ட் 9 அதிகாலையில் நடந்த அந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே கோபத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. அந்த பெண் மருத்துவருக்கு அப்போது நடந்த அந்த வலிமிகுந்த ஒரு தருணத்தை ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே இன்னமும் சுமந்து கொண்டு தான் இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. சரி, இந்த விவகாரத்தில் அந்த சஞ்சய் ராய் எப்படி உள்ள நுழைந்தான், அந்த பெண்ணுக்கு அன்று என்ன நடந்தது, அந்த பெண்ணினுடைய இந்த மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, இந்த பெண் மருத்துவர் இவங்க ஒரு முதுகலை பயிற்சி மருத்துவராக அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பெண் மருத்துவருக்கும் அந்த கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தீப் கோஷுக்குமே மிக பெரும் பிரச்சனை கடந்த சில மாதங்களாகவே ஓடிக்கொண்டிருந்திருக்கின்றது. இது வெளி உலகத்திற்கு தெரியாமலேயே இருந்திருக்கின்றது. அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுக்கும் அந்த மருத்துவருக்கும் அந்த கல்லூரியினுடைய முதல்வருக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஆகாது. என்ன காரணம்னா, இந்த பெண்ணுக்கு பல விஷயங்கள், பல அயோக்கியத்தனங்கள், அவனை பற்றிய அனைத்து உண்மைகளும் ஒவ்வொன்றாக ஆதாரத்தோட இவங்க சேகரித்து வைத்திருந்திருக்காங்க. குறிப்பாக அவனுடைய ஊழல் முறைகேட்டில் இருந்து நிதி முறைகேடு வரைக்கும், இன்னொரு பக்கம் அரசாங்க வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது, அனாதை சடலங்களை, அந்த மருத்துவமனையில் இருந்த சடலங்களை விற்றது. அது ஒரு அரசாங்க மருத்துவமனை அப்படின்றதுனால அந்த மருத்துவமனைக்கு ஏகப்பட்ட மருந்துகள் வரும், அந்த மருந்துகளை வெளியில் விற்று பணத்தை பார்த்தது. அப்படின்னு ஏகப்பட்ட அயோக்கியத்தனங்களை அந்த சந்தீப் கோஷ் செய்திருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம், உடல் உறுப்புகளை விற்றது. இப்படி பல அயோக்கியத்தனங்கள் அனைத்தையும் இந்த பெண் கண்டுபிடித்திருக்காங்க. இதன் பிறகுதான் இவங்க 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது, மிக பெரும் பிரச்சனையாக வெடித்திருக்கின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த விவகாரத்தில் இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. இது அனைத்தும் தற்போது வரைக்கும் வெளியே வரலை அப்படின்றது தான் கொடுமையான விஷயமே. விவகாரம் இப்படி பெருசாகி போன நிலையில தான் இந்த பெண் எங்கே நம்மளை பற்றி வெளியில் சொல்லி விடுவாளோ, அதனால் நம்முடைய மானம் போயிடும், ஒட்டுமொத்த வாழ்க்கையே அதோடு முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த சந்தீப் கோஷ் திட்டத்தை அரங்கேற்றியிருக்கான். அப்போ உள்ள நுழைந்தவன் தான் இந்த சஞ்சய் ராய். இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் வரா மாதிரி ஒரு கதை போலவே இருக்கின்றது இந்த ஒட்டுமொத்த விவகாரமுமே. சரி, இந்த விவகாரத்தில் இந்த சஞ்சய் ராய் எப்படி உள்ளே வந்தான் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இவன் ஒரு தன்னார்வலராக இருந்து போலீஸ் குழுக்களில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கான். அப்படிதான்
இது ஒரு அரசாங்க மருத்துவமனை அப்படின்றதுனால அரசாங்கங்களுக்கு சொந்தமான இடங்களில் பாதுகாப்பு பணி சேவை செய்வது அப்படின்ற ஒரு வகையில் இந்த சஞ்சய் ராய் அந்த மருத்துவமனைக்குள்ளார வந்திருக்கான். அப்போது தான் இந்த சந்தீப் கோஷுக்கும் இந்த சஞ்சய் ராய்க்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற மிகப்பெரிய தகவலும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கின்றது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் இந்த சஞ்சய் ராய் கூட சேர்ந்து இந்த சந்தீப் கோஷ் ஏகப்பட்ட அயோக்கியத்தனங்களை அரங்கேற்றி இருக்கானாம். உடல் உறுப்பு விற்பனைகளை இருந்து மற்றபடி நடந்த ஏகப்பட்ட அயோக்கியத்தனங்களுக்கும் இந்த சஞ்சய் ராயும் கடந்த சில வருடங்களாகவே உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஈவன் அதாவது இந்த சந்தீப் கோஷ் இந்த சஞ்சய் ராயை இந்த விவகாரத்தில் பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறத விட 2 பேருமே இந்த விவகாரத்தில் ஆதாயம் அடைந்திருக்காங்க. இதன்படி அந்த சந்தீப் கோஷினுடைய உத்தரவின்படி தான் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பெண்ணை என்ன செய்யலாம் அப்படின்றது தொடர்பாக சில மாதங்களாகவே திட்டம் தீட்டப்பட்டு வந்ததாம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று இரவு இந்த சஞ்சய் ராய் மருத்துவமனைக்கு வந்து அந்த பெண்ணை நோட்டமிட்டு இருக்கான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலாக அந்த பெண் அங்கே பணிபுரிய நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணைகளையும் பார்த்தீங்கன்னா கடந்த 38 அதாவது அவங்க மறைவதற்கு முன்னாடி 38 மணி நேரமாக அவங்க தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்திருக்காங்க. அந்த அலைச்சல் அந்த சோர்வு அவங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கின்றது. இதையெல்லாம் பயன்படுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி நோட்டமிட்டு சென்ற இந்த சஞ்சய் ராய் வெளியில் போய் சுற்றிவிட்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலையில் அந்த மருத்துவமனைக்குள்ளார இவன் நுழைகிறான். இவன் நுழையக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே சிசிடிவியில் பதிவாகி இருக்கின்றது அல்லவா? அது சரி, இவன் ஒருத்த மட்டும்தான் இந்த சம்பவத்தை செய்தானா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இவனுக்கு பக்கபலமாக அந்த மருத்துவமனையில் இன்னும் சில ஊழியர்களும் மருத்துவர்களும் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்பவே கொடுமையான விஷயம். இந்த சந்தீப் கோஷ் அந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் அப்படின்றதுனால இவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில சம்பவங்களை அரங்கேற்றி இருக்கான். இவனுக்கு பக்கபலமாக அந்த மருத்துவமனையில் 51 மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் செயல்பட்டு கொண்டிருந்திருக்காங்க. அவங்க அனைவரிடமும் தற்போது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. இவங்களுடைய உதவியால் இந்த சஞ்சய் ராய் இந்த விவகாரத்தை இந்த சம்பவத்தை செய்திருக்கான். சிசிடிவி காட்சியில் அவன் மட்டும் பதிவாக என்ன காரணம்னா இதுதான் காரணம். அந்த பெண்ணுக்கு உள்ளே இருந்த மருத்துவர்களே மோசமான சம்பவத்தை செய்திருக்காங்க. ஆனால் இவன் சம்பவத்தை செய்து வெளியே வருவது போல சிசிடிவி காட்சிகள் இருப்பது இவனை மட்டுமே இந்த விவகாரத்தில் சிக்க வைப்பதற்கான ஒரு சதி திட்டம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். சரி, இந்த விவகாரத்தில் இதுதான் நடந்தது. இந்த சம்பவம் நடந்த பிறகு அன்று காலையில் நடந்த விவகாரம் எல்லாமே உங்களை தலை சுற்ற வைக்கும், அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட 6-7 மணி நேரத்திற்கு பிறகுதான் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்படுகின்றது. அப்படின்னா இந்த விவகாரத்தில் அந்த நேரத்தில் அந்த 6-7 மணி நேரத்தில் பல தடயங்கள் அங்கே அழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தடயங்கள் அழிப்புக்கு இந்த சந்தீப் கோஷ் முக்கிய புள்ளி. நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்கின்றான். இவன் அன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே தான் அந்த மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கே சென்று இருக்கான் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. வீட்டுக்கு போன இவனுக்கு மருத்துவமனையிலிருந்து காலையில் ஒரு 10 மணிக்கு தான் ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்ட்டு. அதன் பிறகு தான் இவன் மருத்துவமனைக்கு வந்திருக்கான். அதன் பிறகு தான் மருத்துவமனை ஊழியர்கள் அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு ஃபோன் செய்து வரவழைத்திருக்காங்க. இது அனைத்துமே இந்த சந்தீப் கோஷினுடைய ஏற்பாட்டின் பேரில் நடந்த மிக பெரும் சதி திட்டம் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த விவகாரத்தில் அடுத்து வந்து உள்ள நுழையிறவங்க தான் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் கொல்கத்தா காவல்துறையினரும் இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த விவகாரத்தை ஆரம்பத்திலேயே மூடி மறைக்க பார்த்தாங்க. அதனுடைய ஒரு முக்கிய உதாரணமாக முக்கிய விஷயமாகத்தான்
இந்த பெண் மறைந்து கிட்டத்தட்ட 11 மணி நேரத்திற்கு பிறகு தான் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க. அது வரைக்குமே இந்த விவகாரத்தை எப்படி மூடி மறைக்கலாம், இந்த விவகாரத்தில் பெரிய பிரச்சனை வராமல் எப்படி செயல்படுவது அப்படின்ற ஒரு ஆலோசனையில் சதி திட்டத்தில் கொல்கத்தா காவல்துறையினர் இந்த சந்தீப் கோஷ் எல்லாமே ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் பிரச்சனை பெரிய அளவில் போராட்டமாக வெடித்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு இந்த விவகாரம் மாற்றப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் மம்தா பானர்ஜி எப்படி உள்ள நுழைந்தாங்கன்னா, இந்த சந்தீப் கோஷுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஏற்கனவே ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டே இந்த சந்தீப் கோஷ் மீது ஏற்கனவே பல ஊழல் புகார்கள், முறைகேடுகள் புகார்கள் மம்தா பானர்ஜி வசம் சென்றிருக்கின்றது. ஆனால் இந்த மம்தா பானர்ஜி அப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அப்போ இல்லை, இப்போவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு பல மோசமான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான் இந்த சந்தீப் கோஷ். குறிப்பாக சொல்லணும்னா இந்த உடல் உறுப்பு விற்பனை விவகாரத்தில் இந்த மம்தா பானர்ஜி அவர்களுக்குமே தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு பாஜகவுடைய முக்கிய புள்ளி, மேற்கு வங்க பாஜகவின் முக்கிய புள்ளி தகவலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இதன் காரணமாகத்தான் இந்த மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த சந்தீப் கோஷை இந்த விவகாரத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அப்படின்ற ஒரு மோசமான அதிர்ச்சியான விஷயமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஒட்டு மொத்தமாக சுற்றி சுற்றி பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு நியாயமாக செயல்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு 4 பேரால் தங்களுடைய சுய லாபத்துக்காக இப்படி ஒரு சதி சம்பவத்தை, மோசமான சம்பவத்தை, செயலை அரங்கேற்றி இருக்காங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக விளங்குகின்றது. இந்த விவகாரத்தில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த சந்தீப் கோஷுக்கும் அந்த சஞ்சய் ராய்க்கும் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும், முக்கியமான விஷயமாக இதற்கு உறுதுணையாக செயல்பட்டதாக தற்போது இந்த கொல்கத்தா கமிஷனர் பார்த்தீங்கன்னா பதவி இடமாற்றம் செய்யப்படுகின்றார். அந்த இடமாற்றத்தை செய்தது இந்த மம்தா பானர்ஜி தான். இந்த கொல்கத்தா கமிஷனர் வினித் கோயல் இவர் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பார்த்தாரு. அதெல்லாம் இப்போ பெருசாக பேசப்படலை. மம்தா பானர்ஜியினுடைய உத்தரவின் பேரில் இவர் வேற இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். இந்த விவகாரமும் மூடி மறைப்பதற்கான அனைத்து வேலைகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. எது எப்படி நடந்தாலும் இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய இவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அன்று அந்த பெண் மருத்துவருக்கு என்ன நடந்தது, இந்த விவகாரத்தில் யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்காங்க, அந்த பெண் மறைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெண் மருத்துவருக்கு ஏன் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு பல அதிர்ச்சியான உண்மைகளையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.